ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 3 மாதமாக கோவில்னு அவர் வந்து பாத யாத்திரை சபரிமலைக்கு நடந்து போயிட்டு வந்தாருங்க. அதே மாதிரி பழனி மலைக்கும் நடந்து போயிட்டு வந்தார். நல்லபடியாக சந்தோஷமாக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகுங்க அவர் ஊருக்கு போயிருந்தாருங்க. தோட்டத்தை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு நேற்று தாங்க வந்தார். அவர் மட்டும்தான் போனார், நான் போகலை. பையனுக்கு எக்ஸாம் டைமுங்க, அவன் ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால் நாங்கள் போகலை. எப்போ ஊருக்கு போனாலும் அம்மா ஏதாவது கொடுத்து விடுவாங்க, நிறைய கொடுத்துடுவாங்க. நாங்கள் தாங்க வேண்டாம், 3 பேர் தான் இருக்கோமா, அளவாக கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கொடுத்து விட்டாங்க. என்னென்னு பார்க்கலாங்க. தேங்காய் வந்து அவர் கொண்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு சின்ன சின்ன காயே போதுன்ட்டு நான் சொன்னேன், அதனால் கொண்டு வந்திருந்தார். பாருங்கள், வெயிலுக்கு 2 தேங்காய் எப்படி வெடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் எடுத்து வைக்கும் போதே அது வெடிச்சு தாங்க இருந்தது. அது மாதிரி கொழுமிச்சங்காய் கொண்டு வந்தாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜூஸ் போடுறதுக்கு. நான் சின்ன வயசில் நிறையா குடிச்சிருக்கேன். அதே மாதிரி உப்பு மிளகாத்தூளை தொட்டு நான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து ஆனால் கொஞ்சம் பிஞ்சு தாங்க, பரவாயில்ல, இருக்கிறது கொடுத்து விட்டுருக்காங்க அம்மா. இந்த கவரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கத்திரிக்காவும் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ஒரு 2 தக்காளி போட்டு நம்ம தொக்கு மாதிரி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து முள்ளு கத்திரிக்காய் ஒன்று தான் இருந்துச்சு. மற்ற 2 கத்திரிக்காவும் நார்மல் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னுமே வந்து குட்டி குட்டியாக வந்து நார்மல் கத்திரிக்காயில் குட்டி குட்டியாக கொடுத்துடுவாங்க. அது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அவரைக்காய்ங்க. அவரைக்காய்னா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கூட ஒரு கேரட் போட்டு ஒரு பொரியல் பண்ணோம்னா அது கூட ரசம் இருந்தாவே போதுங்க, நல்லா சாப்பிடுவார். எங்கள் வீட்டில் வந்து இந்த பொரியலெல்லாம் வந்து மீதியாக ஆகாதுங்க. கொஞ்சம் மீதியாக இருந்தால் கூட இத்தினோண்டு பொரி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கலக்கி ஸ்பூன் போட்டு டீ குடிக்கும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க பொரியல். பாருங்கள், அவரைக்காய் எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய்ங்க. இது பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அம்மா செடி போட்டு இது ஃபஸ்ட்டு டைம் வந்து அவரைக்காய்ங்க. அம்மா கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கருஞ்சுக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க பொரியல் பண்ணது. நான் இந்த வீடியோ வந்து நான் முன்னாடி எடுத்தது. நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் போடுவேங்க நெக்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து மணத்தக்காளி காய் இருக்குதுங்க, அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி மணத்தக்காளி காயும் போட்டு வைக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசப்பே தெரியலிங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த தக்காளி, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு கவரில் கொடுத்துட்ருந்தாங்க அம்மா. ஏன்னா இது கூட கொடுத்துட்டு எல்லாம் கஜன்னு ஆகிடும், அதனால். அப்புறம் மிளகாய் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இதெல்லாம் தான் அம்மா கொடுத்து விட்டுதுங்க. நானும் அதே மாதிரி அவர் ஊருக்கு போகும்போது அம்மாவுக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துடுவேங்க. அவர் எப்போ போனாலும் வந்து அம்மா அந்த பொரி வந்து வறுத்து கொடுத்துடுவாங்க. அப்புறம் எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து வறுக்கின்னு ஒன்று கிடைக்கும், அப்பளம் மாதிரி நல்லா சப்பட்டையாக பெருசாக இருக்குங்க. டீக்கு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு இடத்துல அது பொறைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுவும் கொடுத்துடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.